இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பேசுபொருள் ஆச்சாரியன். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே குரு தெய்வத்திற்கு முன்னாலே வருகிறார்கள். எல்லோருமே ஆசிரியனாகிவிடலாம், ஆனால் குருவாகிவிட முடியாது. பாரதத்திலே வரும் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு குருவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடிக்கொண்டிருக்கிற காலத்தில் அந்த குழந்தையெல்லாம் விளையாடுகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு பந்து ஒன்று கிணற்றில் விழுந்துவிடும். அந்த வழியாக வந்த துரோணாச்சாரியார் அவர் அந்த குழந்தைகளுடைய பந்து கிணற்றில் விழுந்ததை பார்த்து தன் கையில் உள்ள தர்ப்பை புல்லை வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக விட்டு அதை கிணற்றில் இருந்த அந்த பந்தை வெளியே எடுத்து விடுவார். இதை பார்த்து கொண்டிருந்த பல பேர் இருந்தாலுமே கூட அர்ஜுனன் நேராக தனது பீஷ்ம தாத்தாவிடம் ஓடுவான். ஓடி, தாத்தா, நாமெல்லாம் தேடிக்கொண்டிருந்த குருவை நான் அடையாளம் கண்டு விட்டேன் என்று சொல்வான். அதற்கு பின்னால் அரண்மனையிலிருந்து ஆளுந்து துரோணாச்சாரியை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். துரோணாச்சாரியர் நேர்காணல் கண்ட பீஷ்மர், இவர்தான் நம்முடைய இந்த ராஜகுமாரர்களுக்கு குருவாக இருப்பதற்கு சரியான ஒரு குரு இவர்தான் என்று அமர்த்துவார்கள். இதிலே பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சீடன் தன்னுடைய குருவை கண்டுபிடித்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை குருவாக ஏற்றுக்கொள்வார். இதில் இருக்கிற புத்திசாலித்தனத்தை கண்ட துரோணாச்சாரியர் இவன்தான் தனக்கு சரியான ஒரு சீடன் என்று அவனை சீடனாக்கி கொள்கிறார். அதே நேரத்திலே தன்னுடன் உடன் படித்த துருபதன் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கிறான். அவனை சென்று பார்த்தால் தன்னுடைய ஏழ்மை நீங்கும் என்ற முறையிலே துரோணர் தன்னுடைய நண்பனான துரோணருடைய நண்பனான துருபதனை பார்க்க செல்கிறார். ஆனால் துருபதன் அவனை துரோணாச்சாரியார் தன்னுடைய தோழரை ஒன்றாக படித்தவரை அவமதித்து அனுப்பிவிடுகிறார். இதனால் கோபமுற்ற துரோணர் தன்னுடைய சீடர்களை வைத்து அவனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று மனதிலே ஒரு உறுதி மேற்கொள்கிறார். அதற்கு தகுந்தாற்போல் இவருக்கு இந்த சீடர்கள் கிடைக்கிறார்கள். அது கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். இவர்களை வைத்து நன்கு பயிற்றுவித்து ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுத்து துருபதனை கட்டியிழுத்து வர வேண்டும் என்று அந்த சீடர்கள் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் போன சீடர்கள் யாரும் துருபதனை வெல்ல முடியவில்லை. ஆனால் அர்ஜுனன் மட்டும் அவரை வென்று தன்னுடைய தேர்காலிலை கட்டி கொண்டு வந்து நேராக தன்னுடைய ஆச்சாரியன் குருவிடம் காலிலே சமர்ப்பிக்கிறார். இந்த நேரத்திலே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவன் நம்மை வெற்றி பெற்று அவன் நம்மை தோல்வி அடைய செய்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த நம் தோற்றவனிடம் நம் மிகுந்த பகைமை கொள்வோம். ஆனால் துருபதன் என்ன செய்தான்? தன்னுடைய மகளுக்கு இவன்தான் ஒரு சரியான கணவனாக இருப்பான் என்று எண்ணி அன்றே இறைவனிடம் வழிவிட்டான். எனக்கு அர்ஜுனன் மருமகனாக வேண்டும் என்று அவன் அந்த நேரத்திலே அவன் வழிவிட்டான். இது ஒரு புறம் இருக்க, இங்கே அவர்களுக்கு இவன் துரோணாச்சாரியார் வில் வாள் வித்தை போன்ற எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார், பாடங்களையும் கற்றுக் கொடுத்தார். இவர் சரியான ஒரு ஆச்சாரியனாக இருந்தார். ஒரு சில பேர்கள் சொல்லுவார்கள், இவர் துரோணாச்சாரியார் ராஜகுமாரர்களுக்கு மட்டும் பாடம் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லுவார். ஏகலைவன் கதையிலே வருவதைப் போல ராஜபுத்திரர்கள் இல்லாதவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பதில்லை என்று அவர் மீது ஒரு களங்கத்தை கற்பிப்பார்கள். ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இவரை அந்த வேலைக்கு எடுக்கின்ற பொழுதே பீஷ்மர் கொடுத்த அவர் கண்டிஷன், அதாவது இவர்களுக்கு மட்டும்தான் அவர் கற்பிக்க வேண்டும் என்று. இதிலே ஒரு விதிவிலக்கு என்னென்றால், துரோணர் கேட்டுக்கொண்ட நிலை பீஷ்மர் அதுக்கு இணங்குகிறார். தன் மகன் மட்டும் அவர்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம், அதற்கு அனுமதி தேவை என்று கேட்கிறார் துரோணர். பீஷ்மர்
அஸ்வத்தாமனும் இந்த 100 பேர் அந்த 105 பேரோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு இதை கொடுக்கிறார். ஆகினால இந்த நேரத்தில் அதன் காரணமாகத்தான் அவர் ஏகலைவன் கேட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளும். இது துரோணருடைய தவறு என்று. இது நோக்கம் இருந்தால் நம்முடைய எடுத்துக்கொண்டு ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியன் என்பது எந்த இடத்திலே மிகவும் நாம் கையாளப்படுகிறது என்றால் வைணவ உலகத்திலே தான். வைணவ உலகத்திலே என்ன நினைக்கிறார்கள் என்றால் பரமாத்மா, அதை சென்று அடைகின்றவன் ஜீவாத்மா. அது ஆச்சாரியன் இல்லாமல் வைணவம் இல்லை. அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், யாராக இருந்தாலும் அந்த பரமாத்மாவை ஜீவாத்மா அடைய வேண்டும் என்றால் ஒரு குரு மூலமாகத்தான் அடைய வேண்டும் என்று சொல்வார்கள். அதில் சொல்கின்ற பொழுது எங்கே குரு யார் என்று பார்த்தால் இந்த திரௌபதி தான் ஜீவாத்மாவின் அடையாளம். பரமாத்மாவின் அடையாளம் அவள் உதவி செய்கிற கிருஷ்ணர் அவர்தான். விஷ்ணுடைய அம்சம் என்று கருதப்படுகிற அந்த கிருஷ்ணர் அவர்தான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த திரௌபதி, இவர்களெல்லாம் பஞ்சபாண்டவர்களெல்லாம் ஜீவாத்மா. ஆச்சாரியன் யார் என்றால் அந்த ஆச்சாரியனாகவும் இருப்பவன், தெய்வமாகவும் இருப்பவன் கிருஷ்ணன். எனவே இவர்களுக்கு ஒரு பெரிய பேர் என்னவென்றால், இந்த குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது இவர்கள் குருவாக இருந்த துரோணர், இவர்கள் பெரியவர்களானதுக்கு பின்னாலே இவரை வழிகாட்டிய இருந்தவர் கிருஷ்ணர். கிருஷ்ணரே பரமாத்மாவாகவும் ஆச்சாரியனாகவும் இவர்களுக்கு இருக்கிறார்கள், பாண்டவர்களுக்கு. அதேபோல் நீ பார்த்தோமேயானால், இந்த இராமாயணத்திலே பார்த்தோமேயானால், இங்கு சீதை என்ற ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரம், அவள்தான் ஜீவாத்மாவாக கருதப்படுகிறாள். இங்கே பரமாத்மா யார் என்றால் ராமன் தான் பரமாத்மா. இந்த இடத்துல ஆச்சரியனாக இருப்பது அந்த ருத்ரனுடைய அம்சம் பொருந்திய ஆஞ்சநேயர். எனவேதான் வைணவ உலகத்திலே அவர்கள் யாராவது இறந்து போனால் ஆச்சாரியன் திருவடி அடைந்தான் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்களே தவிர இறைவனுடைய அடி அடைந்தார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். எனவேதான் அவர்கள் போதிப்பது யாராக இருந்தாலும் அவர்கள் தான் கல்வி கற்க வேண்டுமானால், தன் வாழ்க்கையை நடத்த வேண்டுமானால் அவர்கள் ஒரு ஆச்சாரியனை குருவாக கொண்டு அவர் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கடை தேர முடியும் என்று சொல்வார்கள். இன்னும் சரியாக சொல்லப்போனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஆச்சாரியன். அவர் அந்த ஜீவாத்மாவாக யாரை கருதினார் என்றால் அதுக்கு சீடனாக இருப்பதற்காக அவர் விவேகானந்தரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். விவேகானந்தருக்கு ஆரம்பத்திலே இந்த ஆன்மீகத்தை பற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தன. இறைவன் ஒன்று இருக்கிறானா, இந்த எல்லாம் இறைவனுடைய செயல்கள் தானா என்பதெல்லாம் அவருக்கு நிறைய ஐயங்கள் இருந்தது. அவரினுடைய தன்னுடைய சீடை எதிர்பார்த்து கொண்டிருந்த ராமகிருஷ்ணர் அவர் உரிய நேரத்தில் ஒரு இடம் சென்று அவரை பற்றி கேள்விப்பட்டு, அவர் இறைவனை நேரில் பார்த்தவர் என்று கேள்விப்பட்டு அவரிடம் சென்று கேட்கிறார், தங்களுக்கு இறைவனை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அவருடைய ஆச்சரியனாக இருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், உனக்கும் காட்ட முடியும் என்று கேட்கிறார். கேள்வி, இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் குருவானாக இருக்கிற அந்த ஆச்சாரியன் பதில் சொன்னார், உனக்கும் காட்ட முடியும் என்று. அந்த இடத்திலேயே அவர் மனத்தை முழுவதையும் கொடுத்துவிட்டு சீடனாகிறார். எனவே இப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொருவருமே துரோணாச்சாரியராகவும் கிருஷ்ணராகவும் இன்றைக்கு இருக்க முடியுமா என்று சொன்னால், நம்முடைய சாதாரண குடும்பத்துடைய வாழ்க்கையிலே நமக்கும் ஆச்சாரியன் இருக்கிறான். நமக்கு அது தெரியவில்லை. அந்த சரியான குருவை கண்டுபிடித்து அவனிடத்திலே சென்று பாதங்களிலே பணிந்தால் நமக்கு அவன் நல்ல நன்மைகளை கொடுப்பான். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார், குருவாக இருப்பார், ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைடு. அதாவது ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியனாக மட்டுமல்ல, ஒருவருடைய வாழ்விலே அவனை சீடன் அவர் ஏற்றுக்கொள்வார், இவரும் அவரை குருவாக ஏற்றுக்கொள்வார். அந்த முறையிலே அவர்களுக்கு
நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். எந்த சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்திற்கு அவர் விடை கூறுவார். அந்த முறையிலே தான் இன்றைக்கும் நாம் குடும்பத்திலே பார்த்தோமேயானால் நமக்கு தெரியாமலே நமக்கு ஒரு குரு இருப்பார். அவர் உறவினராக இருக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்து நண்பராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நமக்கு எது நல்லது, அதே நேரத்தில் நல்லது சொல்லுகின்ற நேரத்தில் சில பேருக்கு அந்த நல்லது சரியாக தெரியாது. அவ்விடத்தில் வீண் வாதங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும் பதில் சொல்லுவராக இருக்க மாட்டார். அவர் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மூளையிலே வைத்து இவருக்கு நல்லது சொல்வார். அந்த நல்லது இவருக்கு சில சமயத்திலே கசக்கும். ஆனால் குருவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய எல்லா விதமான குடும்ப சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் ஆய்ந்து நமக்கு ஒரு நல்லது சொல்வார்கள். நம்முடைய நன்மைக்காக சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும். நமக்கு ஏற்றுக்கொண்டால் நமக்கு நன்மை விளையும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு தீமை விளையும். எனவே இந்த முறையிலே நம்முடைய குருவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய நலனை நாடக்கூடியவாக இருப்பார். நமக்கு எப்பொழுதும் அவர் நன்மை செய்து கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையோடு சரியான குருவை நாம் அடைந்து அவர் கொடுக்குற நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்வது நம்முடைய கடமை என்று அந்த நேரத்தில் மக்கள் எல்லோருக்கும் தெரிவித்து கொண்டு குருவை அவர்களை யார் என்று தெரிந்து கொண்டு அந்த குருவிடம் சரணடைந்தால் எல்லா விதமான நன்மைகளும் பாண்டவர்களுக்கு ஏற்படும் போல நமக்கும் அடையும் என்ற நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.